நீங்கள் காதலித்துக் கொண்டிருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன. உங்கள் உறவில் வஞ்சகர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள் மட்டுமே வைத்திருக்க வேண்டிய சில முக்கிய ரகசியங்கள் உள்ளன. உங்கள் துணை எவ்வளவு பலவீனமானவர் என்று யாரிடமும் சொல்லாதீர்கள். யாராவது உங்களுக்கு அல்லது அவர்களுக்கு எதிராக இதை பயன்படுத்தலாம். உங்கள் துணையுடன் நீங்கள் எவ்வளவு சண்டையிடுகிறீர்கள் என்பதை பிறரிடம் சொல்லாதீர்கள். உங்கள் மனைவி படுக்கையில் எவ்வளவு ஒத்துழைப்பவர் என்று நெருங்கிய நண்பர்களிடம் கூட சொல்லாதீர்கள். அது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே உள்ள ரகசியம். பெண்களை, உங்களுடைய ஒரு தோழிக்கு உங்கள் கணவன் மீது ஒரு கண்ணு இருக்கலாம். அதனால் அவர் உங்களை எப்படி பார்த்துக் கொள்கிறார் என்றோ, எவ்வளவு நல்லவர் என்றோ, படுக்கையில் வல்லவர் என்றோ, உங்களுக்குள் இருக்கும் அந்யோன்யம் பற்றியோ வாய் திறக்காதீர்கள். உங்கள் கணவருடன் நீங்கள் எத்தனை முறை சண்டையிடுகிறீர்கள் என்பதை அறிய உங்கள் பெற்றோர் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு தகுதியற்றவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் அதை உபதேசமாக பயன்படுத்துவார்கள். அது உங்கள் இணையருக்கு பிடிக்காமல் போகலாம். குழந்தைகளிடம் அவர்களின் அப்பாவோ அம்மாவோ கெட்டவர் என்று சொல்லாதீர்கள். அது அவர்களுக்குள் வெறுப்பை வளர்க்கலாம். இது பெரும்பாலான குடும்பங்களில் நான் பார்க்கிறேன். உங்கள் துணையின் கடந்த கால தவறுகளை யாரிடமும் சொல்லாதீர்கள். அது உங்கள் திருமணத்திற்கு மிக மிக ஆபத்தானது. எந்த ஒரு விஷயத்தையும் குணப்படுத்துவதை விட தடுப்பதே சிறந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.